ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சந்தோஷம் ஜீவாவோ உடனே நம்ம மதுமிதா மாட்டிவிட்டு அந்த ரவுடியை ஒரு வழியை வேனில் தூக்கி போட்டுட்டு நம்ம மதுமிதா சொன்ன அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷனில் எல்லாருமே விழுந்து கிடக்குறாங்க. அப்படின்னு பார்த்து சவுந்தலாவோட அந்த அதிகாரி நேராக ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா அதிகாரிகளும் விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தா அவங்க செம அதிர்ச்சி ஆகி எல்லாரையுமே தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. யோ என்னையா இது? ஆமா என்ன நடக்குது இங்க? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போதும், ஐயா தெரியலங்கய்யா, எல்லாரும் நாங்க அசந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடியை பார்க்கறான். பார்த்தா அவன் லாக்அப்ல இல்ல. இது பார்த்த இன்ஸ்பெக்டர் செம டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. யோ எங்கயா லாக்அப்ல இருந்தவன காணோம்? ஆமா தப்பிக்க விட்டுட்டீங்களா அப்படின்னதும், ஐயா எங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு ஒண்ணுமே புரியலைங்கய்யா, கடைசியா நாங்க எல்லாருமே ஒரு டீ குடிச்சோம், ஒருத்தங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க, இங்க யாரோ இன்ஸ்பெக்டர் பர்த்டேயாமே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா தான் எங்க எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா யாரோ தான் வேணும்னு திட்டம் போட்டு டீல ஏதோ கலந்து உங்களை இப்படி ஆக்கி அவனை கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் செம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இங்க எங்கேயாச்சுன்னா பக்கத்துல கொண்டு போயிருப்பாங்க. டேய் விட்டுறாதீங்க, எப்படியாச்சும் கண்டுபிடிங்க அவனை, இது யார வேலையா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் செம டென்ஷன்ல அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நேரா அவனை அழைச்சிட்டு நம்ம மதுமிதா சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தோன்னா அவன் மயங்கி கிடக்குறான். உடனே தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க. அவன் எழுந்திரிச்சு இருந்ததோ உடனே அவனை கட்டி போட்டுடுறாங்க. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா நீங்க அப்படின்னதும் ஜீவாவும் சந்தோஷம் அவங்களோட மாஸ்கை கலட்டுறாங்க. இதை பார்த்து அப்படியே செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுருங்க, இல்லைன்னா எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போதும். ஏய் போதும் நிறுத்துடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ மாட்டி விடுவேன். இங்க பாரு, உனக்கு பின்னாடி யாரு இருக்கா, உன்னை தூண்டி விட்டது யாரு, எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உன் வாயால நாங்க கேட்க வேணாமா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா யார் சொல்லி நீ இப்படி எல்லாம் பண்ண, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னது. இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இப்போ நீங்க ஸ்டேஷன்ல இருந்து என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க, நீங்க அங்க இருந்து தப்பிச்சு போனதே பெரிய கேஸா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னையும் நீங்க தூக்கிட்டு வந்தது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஒழுங்கா என்ன கொண்டு ஸ்டேஷன்ல விட்டுருங்க, இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னது. ஏய் நான் கஷ்டப்படுறதுலாம் இருக்கட்டும், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ உயிரோட இருக்கணும்னா உன் பின்னாடி எல்லாம் யார் இருக்கா அந்த உண்மையை சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னதும். இங்க பாருங்க, எனக்கு பின்னாடி யாருமே இல்ல மேடம், நீங்க சொல்லித்தானா எல்லாமே பண்ணா அப்படின்னதும் ஜீவா போட்டு அடிடினா அடிக்கிறாங்க. உடனே அவன் அடி தாங்க முடியாம, சார் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து மாசா நம்ம கௌதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. கௌதம் பார்த்து அந்த ரவுடிய சாமியா அதிர்ச்சி ஆகிறான். இங்க பாரு, நான் மற்றவங்க மாதிரி அடிச்சுலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், ஒரே போடுதான், ஒழுங்கு மரியாதையா நீயா உண்மையை சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா நாங்க எங்க ஸ்டைல்ல விசாரிக்க வேண்டியதா இருக்கோம் அப்படின்னது. என்ன சார் எல்லாரையும் என்ன தூக்கிட்டு மிரட்டுறீங்களா அப்படின்னது. என்னது மிரட்டுறமா? டேய் என்னடா ரொம்ப ஓவரா பேசுறா அப்படின்னு அடின்னு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்காங்க விடாம. சார் அடிக்காதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனா தயவு பண்ணி என்ன மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க சார், பிறகு எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னது. ஏய் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னதும் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அபிஷேக் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அந்த ரவுடி ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொல்லிடுறான். இதுக்கிட்ட இவங்க எல்லாரும் செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. என்னது அபிஷேகா, என்னடா என் வைஃப் மதுமிதாவை மாட்டி விட்ட மாதிரி இப்போ ஒண்ணு தெரியாது என் தம்பியை மாட்டி விடுறேன் அப்படின்னது. சார் யாருக்கு ஒண்ணு தெரியாது, உங்க தம்பி தான் எல்லாமே பண்ண சொன்னா, அப்படி இருக்கும்போது உங்க தம்பி பேரை மட்டும் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னதும் மதுமிதால இருந்து சந்தோஷத்துல இருந்து எல்லாருமே செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு நண்பா, எனக்கு அப்பவே ஆரம்பத்துல இருந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு, எங்க இவன் தான் பண்ணிருப்பான்னு, ஆனா நான் பட்ட சந்தேகம் சரியாயிடுச்சு அப்படின்னதும் கௌதம்ல இருந்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க.